அனைவருக்கும் வணக்கம். ஓஎம்ஆர் ரோடையும் ஈசிஆர் ரோடையும் கனெக்ட் பண்ணுற லிங்க் ரோட் ப்ராஜெக்ட் பற்றின ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இதுதாங்க துரைப்பாக்கம் சிக்னல் ஜங்ஷன். எக்ஸாக்டாக இங்கேருந்து தான் அந்த லிங்க் ரோடு வந்து ஸ்டார்ட் ஆகுது. குறிப்பிட்டு சொல்லணும்னா துரைப்பாக்கம் சிக்னலில் இருக்க பிஎஸ்ஆர் மாலுக்கு ஆப்போசிட்லேருந்து தான் இந்த ரோடு வந்து தொடங்குது. துரைப்பாக்கம் சைட்லேருந்து சுமார் ஒரு 800 மீட்டர் தூரத்துக்கு ரோடு ஒர்க் வந்து முடிச்சிட்டாங்க. இந்த லிங்க் ரோடோட மொத்த நீளம் வந்து 1.4 கிலோமீட்டர். அதில் பாதி அளவு சுமார் ஒரு 800 மீட்டர் தூரத்துக்கு ரோடு ஒர்க் வந்து முடிச்சிட்டாங்க. அந்த பக்கிங்ஹாம் கேனலுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் டாப் வியூவில் பார்க்கலாம். பக்கிங்ஹாம் கேனல் மேலே ஃப்ளைஓவர் வந்து அமைக்கணும். அதுக்கான அனுமதி வந்து ரீசெண்டாக வந்து கிடச்சிருக்கு. கவர்மெண்ட் சைட்லேருந்தும் ஃப்ளைஓவர் அமைப்பதற்கான அனுமதி வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் ஃப்ளைஓவர் தான் அமைக்க போகிறாங்க. இந்த பக்கிங்ஹாம் கேனல் தாண்டி சுமார் ஒரு 600 மீட்டர் தூரத்துக்கு இன்னும் நிலம் கையகப்படுத்தும் பணிகள் முடியல. அதுதான் இந்த டாட்டட் லைன்ஸில் பார்க்குறீங்க. இந்த பகுதியில் இன்னும் நிலம் கையகப்படுத்தும் பணிகள் ஃபுல்லாக முடியல. சுமார் ஒரு 600 மீட்டர் தூரத்துக்கு இந்த பகுதியில் ரோடு ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது. முழு அளவில் இந்த நிலம் கையகப்படுத்தும் பணிகள் முடிஞ்ச பிறகு தான் அடுத்த கட்டமாக 6 வழி சாலை வந்து அமைப்பாங்க. இந்த லிங்க் ரோடு வந்து 6 வழி சாலையாக தான் அமைக்கிறாங்க. ஏற்கனவே துரைப்பாக்கம் சைட்லேருந்து சுமார் ஒரு 800 மீட்டர் தூரத்துக்கு 6 வழி சாலை அமைச்சிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக பக்கிங்ஹாம் கேனல் மேலே ஸ்டீல் ஃப்ளைஓவர் அமைப்பதற்கான அனுமதியை வந்து வாங்கிட்டாங்க. கவர்மெண்ட் சைட்லேருந்து அதுக்கான நிதி ஒதுக்கீடும் செஞ்சிட்டாங்க. அநேகமாக அதுக்கான ஆரம்பகட்ட வேலைகள் வரும் நாட்களில் தொடங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பக்கிங்ஹாம் கேனல் மேலே ஸ்டீல் ஃப்ளைஓவர் அமைப்பதற்கான வேலைகள் நான் லைவாக பார்த்த வரைக்கும் இன்னும் வேலையை வந்து தொடங்கலை. மேபி இன்டீரியரில் தொடங்கியிருக்கலாம். அதை பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல. இதுதாங்க துரைப்பாக்கம் சிக்னல் ஜங்ஷன். மெட்ரோ ஒர்க் வந்து நடக்குது. உங்களுக்கு தெரியும். காரிடார் 3க்கான மெட்ரோ ரூட் வந்து இந்த வழியாக தான் போகும். இந்த இடத்துல ரொட்டேரி ஃப்ளைஓவரும் அமைக்கிறாங்க. அது மாதிரி சர்க்கிள் டைப்பில் வரும். இது வந்து ஒரு முக்கியமான ஜங்ஷனுங்க. இங்கேருந்து வெஸ்ட்டு சைடில் பல்லாவரம் துரைப்பாக்கம் ரோடு போகும். நார்த்து சைடில் டுவர்ட்ஸ் டைடல் பார்க் போகிற ஓஎம்ஆர் ரோடு அமைஞ்சிருக்கு. சவுத் சைடில் டுவர்ட்ஸ் சோழிங்கநல்லூர் போகிற ஓஎம்ஆர் ரோடு அமைஞ்சிருக்கு. ஈஸ்ட் சைடில் தான் இந்த லிங்க் ரோடு வந்து அமைக்கிறாங்க. இந்த பில்டிங் தாங்க பிஎஸ்ஆர் மால். ஜஸ்ட் அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த லிங்க் ரோடு வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏற்கனவே சுமார் ஒரு 700லேருந்து 800 மீட்டர் தூரத்துக்கு 6 வழி சாலையை வந்து அமைச்சிட்டாங்க. நீங்கள் பார்க்குற இந்த ரோடு தாங்க லிங்க் ரோடு. சென்டரில் பார்க்குற பில்லர்லாம் வந்து அந்த ரொட்டேரி ஃப்ளைஓவருக்காக அமைச்சிருக்காங்க. இந்த இடத்துல ஃப்ளைஓவர் அப்படியே வந்து டவுன் ரேம்ப் வந்து இறங்கும். லெஃப்ட் சைடில் அந்த வேக்கண்ட் லேண்ட் நீங்கள் அந்த மேப்பில் பார்த்துருப்பீங்க. பாஷ்யம் கம்பெனியோட ரெசிடென்ஷியல் ஃப்ளாட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து நடக்குது லெஃப்ட் சைடில். இந்த லிங்க் ரோட் ப்ராஜெக்ட் தொடங்கி ரொம்ப வருஷம் ஆகுதுங்க. தற்போதைக்கு இந்த துரைப்பாக்கம் சைட்லேருந்து சுமார் ஒரு 800 மீட்டர் தூரத்துக்கு ரோடு ஒர்க் வந்து முடிச்சிருக்காங்க. அதை தாண்டி நடுவில் பக்கிங்ஹாம் கேனல் வருது. அந்த இடத்துல தான் ஃப்ளைஓவர் அமைப்பதற்கான அனுமதி கிடைக்கிறதுல கொஞ்சம் காலதாமதமாச்சு. ஏன்னா அது வந்து கோஸ்டல் ரெகுலேட்டரி ஜோன் அந்த பகுதியில் வருதுனால அதுக்கான முறையான அனுமதி வந்து வாங்க வேண்டியது இருக்குது. அதுக்கான அனுமதி வந்து ரீசெண்டாக வந்து அதாவது நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து வாங்கிட்டாங்க. இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு நினைக்கிறேன். அவங்க கண்ட்ரோலில் தான் இந்த பக்கிங்ஹாம் கேனல் இருக்கிறதுனால அதுக்கான அனுமதி வாங்கிட்டாங்க. இப்போது பக்கிங்ஹாம் கேனல் மேலே இரும்பு பாலம் அமைப்பதற்கான ஆரம்பகட்ட வேலை தொடங்கி இருக்கலாம். ஏன்னா இந்த பக்கிங்ஹாம் கேனல் தாண்டி எந்த ரூட் அலைன்மெண்ட்டில் இந்த ரோடு அமைக்கிறாங்கன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. மேபி அந்த பகுதியில் தொடங்கி இருக்கலாம் ஆரம்பகட்ட வேலை. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியல. ஒருவேளை உங்களுக்கு அந்த பகுதியில் ஏதாவது வேலை தொடங்கியிருந்தாங்கன்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஒரே ஒரு நல்ல விஷயம், இப்போ ரீசெண்டாக இந்த பக்கிங்ஹாம் கேனல் மேலே பாலம் அமைப்பதற்கான அனுமதி கிடச்சி கவர்மெண்ட் சைட்லேருந்து நிதியும் ஒதுக்கிட்டாங்க. அடுத்த கட்டமாக அந்த வேலையை வந்து தொடங்கிடுவாங்க. அதை தாண்டி நீலாங்கரை சைடில் தான் அந்த நிலம் கையகப்படுத்தும் பணிகள் முழு அளவில் முடிஞ்ச பிறகு தான் அடுத்த கட்டமாக நீங்கள் பார்க்குற இதே ரோடு அகலத்துக்கு நீலாங்கரை டைரெக்ஷன் அதாவது ஈசிஆர் ரோடு டைரெக்ஷனில் ரோடு ஒர்க் வந்து அமைக்கணும். 6 வழி சாலையாக தான் அமைக்கிறாங்க. எக்ஸாக்டாக இப்போ இந்த பகுதி வரைக்கும் தாங்க இந்த ரோடு ஒர்க் வந்து முடிச்சிருக்காங்க. துரைப்பாக்கம் சிக்னல் ஜங்ஷன்லேருந்து இந்த பகுதி வரைக்கும் சுமார் ஒரு 700லேருந்து 800 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் தோராயமாக தான் சொல்கிறேன். ஸோ இந்த பகுதி வரைக்கும் தான் ரோடு ஒர்க் வந்து முடிச்சிருக்காங்க. இதை தாண்டின பிறகு தான் பக்கிங்ஹாம் கேனல் வரும். அதுக்கு மேலே அந்த
இரும்பு பாலம் வேலை முடிஞ்ச பிறகு நீலாங்கரை டைரெக்ஷனில் அந்த நிலம் கையகப்படுத்தும் பணிகள் முடிஞ்ச பிறகு தான் அடுத்த கட்ட வேலையை தொடங்க முடியும். இப்போ நான் வந்து பக்கிங்ஹாம் கேனல் கடந்து போகிறதுக்கான இந்த ஒரு சிறிய பாலம் இருக்குது. இதுதாங்க சிறிய பாலம். ஓஎம்ஆர் ரோட்லேருந்து வர வாகனங்கள்லாம் இந்த சிறிய பாலம் வழியாக கடந்து போய் தான் ஈசிஆர் ரோடு வந்து போக முடியும். நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ இந்த பாலம் வந்து குறுகலாக இருக்குது. ஒரு கார் போச்சுன்னா எதிர்க்க ஆப்போசிட்டில் ஒரு கார் வர முடியாது, அந்தளவு தான் அகலம் இருக்குது. இதுதாங்க பக்கிங்ஹாம் கேனல். இதுக்கு மேலே தான் வந்து இரும்பு பாலம் வந்து அமைக்க போகிறாங்க. நான் நடந்து போகிற ரோடு தான் வந்து பாண்டியன் சாலை. இப்போது துரைப்பாக்கத்துலேருந்து வர வாகனங்கள்லாம் இந்த ரோடு வழியாக தான் டைரெக்டாக நீலாங்கரை அதாவது ஈசிஆர் ரோடு வந்து போக முடியும். இதுதான் பாண்டியன் சாலை. ஸோ இந்த ரோடு வந்து ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ரோடு தான் இது. தற்சமயம் இந்த ரோடு வழியாக தான் ஓஎம்ஆர் ரோட்லேருந்து ஈசிஆர் ரோடு போகிறதுக்கு நிறைய டூ வீலர் காரில் போகிறவங்களாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. மேக்ஸிமம் ஒரு டூ வீலர் இல்லை காரில் போனீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் ஓஎம்ஆர் ரோட்லேருந்து ஈசிஆர் ரோடு வந்து ரீச் பண்ணலாம். இந்த எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற பாண்டியன் சாலை வழியாக ட்ராவல் பண்ணிங்கன்னா அஃப்கோர்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், மேபி தெரியாதவங்க இந்த ரோடை வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த ஓஎம்ஆர் ஈசிஆர் லிங்க் ரோடு அமைப்பதற்கான முக்கியமான காரணம், ஓஎம்ஆர் ரோட்லேருந்து ஈசிஆர் ரோடு போனோன்னா ஒன்று வந்து டைடல் பார்க் சிக்னல்லேருந்து அந்த ரைட் எடுத்து திருவான்மியூர் வழியாக போக முடியும். இல்லைன்னா அதுக்கப்புறம் சோழிங்கநல்லூர் தான் ஈசிஆர் ரோடு போகிறதுக்கான கனெக்டிவிட்டி இருக்குது. அதை விட்டால் நேராக கேளம்பாக்கம் வழியாக தான் ஈசிஆர் ரோடு வந்து போக முடியும். இடைப்பட்ட இந்த தூரத்தில் எந்த இடத்துலையும் ஓஎம்ஆர் ரோடையும் ஈசிஆர் ரோடையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ரோடு இல்லை. மேபி நாவலூரில் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஸோ அதுக்காக தான் மெயினாக இந்த ரோடு வந்து அமைக்கிறாங்க. இந்த ஓஎம்ஆர் ஈசிஆர் ரோடு லிங்க் பண்ணிட்டாங்கன்னா நீலாங்கரை அதாவது ஈசிஆர் ரோட்லேருந்து துரைப்பாக்கம் வழியாக பல்லாவரம் ரேடியல் ரோடு வழியாக டைரெக்டாக வந்து ஜிஎஸ்டி ரோடு ரீச் பண்ணலாம். உதாரணத்துக்கு நீங்கள் ஈசிஆர் ரோட்லேருந்து ஏர்போர்ட் போகணுன்னு நினைக்கிறவங்க மேக்ஸிமம் 30லேருந்து 40 நிமிஷத்துக்குள்ளே இந்த ஓஎம்ஆர் ஈசிஆர் லிங்க் ரோடு பயன்படுத்தி ஜிஎஸ்டி ரோடு இல்லை சென்னை ஏர்போர்ட் வந்து ரீச் பண்ண முடியும். அதுதான் இந்த லிங்க் ரோடோட ஒரு முக்கியமான அட்வான்டேஜ். எவ்வளோ சீக்கிரம் நீலாங்கரை சைடில் சுமார் ஒரு 600 மீட்டர் தூரத்துக்கு நிலம் கையகப்படுத்தும் பணிகள் முடியுதோ அதை பொறுத்து தான் இந்த ரோடு ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். எவ்வளோ நாட்கள் ஆகும்னு தெரியல, பொறுத்து தான் பார்க்கணும். இப்போது நீலாங்கரை ரீச் பண்ணியாச்சு. இதுதாங்க ஈசிஆர் ரோட். ஓஎம்ஆர் ரோட் துரைப்பாக்கம் சிக்னலேருந்து ஸ்டார்ட் ஆகிற இந்த லிங்க் ரோடு வந்து இந்த பகுதியில் தாங்க முடியும். அண்மை காலமாக ஈசிஆர் ரோட்லேயும் திருவான்மியூர்லேருந்து அக்கறை வரைக்கும் ரோடு அகலப்படுத்தும் பணிகள் வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. இன்னும் சில பகுதியில் முடிக்க வேண்டியது இருக்குது. இதுதாங்க ஓஎம்ஆர் ஈசிஆர் லிங்க் ரோடு ப்ராஜெக்ட் பற்றி எனக்கு தெரிஞ்ச சில பேசிக் டீட்டெயில்ஸ். நன்றி, வணக்கம்.